ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலுக்குனான்ரசிகை. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, இறாலை வச்சு சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ரொம்பவே டேஸ்டியான இறால் தொக்கு தான் பார்க்க போகிறோம். என்னடா சிம்பிளாக செய்ய போகிறேன்னு பார்க்குறீங்களா? ஆனால் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அசத்தலாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 போல தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ இறாலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கைப்பிடி புதினா மல்லி, 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், எண்ணெய் தேவையான அளவு, 3 பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, உப்பு தேவையான அளவு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி பச்சை வாசனை வராத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக புதினா மல்லியை உள்ளே சேர்த்து நல்ல லேசாக பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சிருக்க தக்காளியை உள்ளே சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா குறைவாக வெந்து வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்க மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள். மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்க இறாலை உள்ளே சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். மசாலாவோடு சேர்ந்து இறாலை நல்லா பிரட்டி விட்டோம்னா தான் ஃப்ளேவர் நல்லா உள்ளே இறங்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இறால் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்.
பார்த்தீங்கன்னாவே தெரியும், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்து நம்மளோட எறா ரொம்பவே சூப்பராக குக் ஆகிட்டு இருக்குது. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு 10 மினிட்ஸே போதும். சட்டுன்னு குயிக்காக ரெடி பண்ணிடலாம். தண்ணி எல்லாம் நல்லா வற்றி கதன்னு நம்மளோட எறா தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சுட சுட ஒயிட் ரைஸோட பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி டேஸ்ட்டு ரொம்பவே அசத்தலாக இருக்கும். ஒயிட் ரைஸ் மட்டும் இல்லாமல் இட்லி, பூரி, சப்பாத்தி, புலாவ் எல்லாத்துக்கூடையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே அசத்தலான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.